நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் சீமானை நாம் தமிழர் கட்சி தொடங்குவதற்கு முன்போ அல்லது இதுவரையோ துக்ளக்கின் ஆசிரியர், நிறுவனர், நடிகர் சோ ராமசாமியோ அல்லது தற்போது துக்ளக்கின் ஆசிரியராக இருக்கும் குருமூர்த்தியோ இதுவரை சீமானை நேரில் சந்தித்ததுமில்லை, பேசியதுமில்லை என்று துக்ளக் பத்திரிகையினுடைய நிர்வாகம் சத்தியம் செய்து எழுத்துப்பூர்வமான ஒரு செய்தியை துக்ளக் வார இதழில் வெளியிட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்குவதற்கு சீமானுக்கு துக்ளக் ஆசிரியர் சோவும் தற்போது துக்ளக் பத்திரிகையுடைய ஆசிரியராக இருக்கும் குருமூர்த்தியும் உதவி செய்தார்கள். அதற்கு நாம் தமிழர் கட்சி என்ற அந்த பெயரை தினத்தந்தி குடும்பத்தாரிடம் பேசி நாம் தமிழர் கட்சி என்ற ஆதித்தனார் தொடங்கிய அந்த கட்சியினுடைய பெயரை சீமானுக்கு நாம் தமிழர் கட்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்திக்கு துக்ளக் வார பத்திரிகை சத்தியம் செய்து அதை மறுத்துள்ளது. இது சம்பந்தமாக துக்ளக் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்தியில் எச்சரிக்கை என்ற தலைப்பில் துக்ளக்கை நிறுவிய ஆசிரியர் சோ மற்றும் இன்றைய துக்ளக்கின் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி பின்னணியில் இருந்து தினத்தந்தி சம்பந்தப்பட்டவர்களுடன் பேசி உதவி செய்ததால் நாம் தமிழர் இயக்கத்தை சீமான் நடத்துகிறார் என்ற அண்டப்புழுகை ஒருவர் முகநூலில் ஜனவரி 17 பதிவு செய்ய அதை தமிழக அரசின் இரு அமைப்புகளில் பொறுப்புகளை வகிக்கும் சுபவீர பாண்டியன் மேற்கோள் காட்டி ஜனவரி 18 கட்டுரையும் எழுதியிருக்கிறார். அது உண்மையா என்று துக்ளக் ஆசிரியரை கேட்காமல் யாரோ எழுதியதை அவர் மேற்கோள் காட்டியது உள்நோக்கம் கொண்ட செயல். இந்த பொய் செய்திகளை சில ஊடகங்கள் பரப்புவது கேவலம். இன்று வரை சீமானை துக்ளக் ஆசிரியர் சந்தித்ததே இல்லை, அவரிடம் பேசியதும் இல்லை. அன்றைய சீமானின் ஈவேரா ஜால்ரா, LTTE பிரபாகரனின் தீவிரவாதம் இரண்டையும் கடுமையாக எதிர்த்த சோ சீமானின் நாம் தமிழர் இயக்கத்தின் பின்னணி என்று கூறுவது கேவலத்திலும் கேவலமான பொய். முகநூலில் இந்த பொய் வந்த மறுநாள் ஜனவரி 18 அது உண்மையா என்று காமன்மேன் என்ற எக்ஸ்தல பதிவாளர் கேட்டவுடன் துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி தனது எக்ஸ்தல பதிவில் அது ஒட்டுமொத்த பொய், சோவோ ஆடிட்டர் குருமூர்த்தி ஆகிய நானோ சீமானை பார்த்ததோ பேசியதோ இல்லை என்று பதிவு செய்தார். அதை பார்த்த பிறகும் சுபவீர பாண்டியன் பொய்யான செய்தியை மேற்கோள் காட்டியிருக்கிறார். இதை நாம் செய்வது வாசகர்களின் தகவலுக்காக என்று துக்ளக் நிர்வாகம் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. எது எப்படியோ நாம் தமிழர் கட்சியை தினத்தந்தி குடும்பத்திடம் இருந்து பேசி சீமானிடம் ஆடிட்டர் குருமூர்த்தியும் துக்ளக்குடைய முன்னாள் ஆசிரியர், நிறுவனர் சோ ராமசாமியும் கட்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் என்ற பரவி வந்த செய்திக்கு துக்ளக் நிர்வாகம் சத்தியம் செய்து மறுத்துள்ளது. அதே நேரம் துக்ளக்குடைய செய்தி குறிப்பில் சீமானின் ஈவேரா ஜால்ரா, LTTE பிரபாகரனின் தீவிரவாதம் இரண்டையும் கடுமையாக சோ எதிர்த்தார் என்று இங்கு பதிவிட்டிருப்பதன் மூலம் LTTE அமைப்பையும் LTTE அமைப்பினுடைய தலைமை காரியகர்த்தாவாக இருந்த பிரபாகரனையும் தீவிரவாதி என்று மறுபடியும் எழுத்துப்பூர்வமான பதிவை துக்ளக் நிர்வாகம் இங்கு பதிவு செய்திருக்கிறது. ஒருபுறம் சீமானை கேவலப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அத்தோடு சேர்த்து பிரபாகரனையும் தீவிரவாதி என்ற ஒரு பட்டத்தையும் மறு நினைவூட்டும் ஒரு வாய்ப்பை இந்த ஈரோட்டு இடைத்தேர்தல் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நினைக்கும்போது எல்லாமே அரசியல்தான் என்பது இதன் மூலம் தெள்ளம் தெளிவாக தெரிகிறது.